Hello friends, இந்த வீடியோல ஒரு சூப்பரான டிஃபரண்டான சோயா பீன்ஸ் ஃபிங்கர் மஞ்சூரியன் எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். நார்மலா பாத்தீங்கன்னா சோயா பீன்ஸ் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அத வச்சு வந்து மஞ்சூரியன் செஞ்சு பார்த்திருப்பீங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் ஷேப்ல இருக்க சோயா பீன்ஸை வச்சு ஒரு டேஸ்டியான சோயா பீன்ஸ் ஃபிங்கர் மஞ்சூரியன் எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். நல்லா அந்த டேஸ்டியான மசாலா கோட்டிங்கோட நல்லா கிறிஸ்பியா எப்படி செய்யறது அப்படினு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபிங்கர் ஷேப்ல இருக்க சோயா பீன்ஸை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு இந்த சோயா பீன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது. ஸோ வந்து நீங்கள் இதே ரெசிபி வந்துட்டு ரவுண்ட் ஷேப் சோயாவில் கூட நீங்கள் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். சோயா பீன்ஸை ஊற வைக்கும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணாதான் அந்த சோயா பீன்ஸ்குள்ளெல்லாம் அந்த உப்போட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் சோயாபீன்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இந்த சோயாபீன்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த சோயாபீன்ஸில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ சோயாபீன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சோயாபீன்ஸை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா முருகலாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சோயாவும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா சோயாபீன்ஸுமே நல்லா கிறிஸ்பியாக முருகலாக வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம். இதுக்கு மேலே கொஞ்சம் லெமனை புழிஞ்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ மஞ்சூரியனுக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பெரிய பெரிய சைஸில் கட் பண்ண கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சோயாபீன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சோயாபீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடியிலேருந்து ஒரு தடவை கிளறிக்கலாம். நல்லா கிளறினதுக்கு அப்புறமா மேலாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டேஸ்டியான சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான சோயா பீன்ஸ் ஃபிங்கர் மஞ்சூரியன் ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.